இந்த போஸ்டர் மட்டும் ஒன்று விஜயை பார்க்க சொல்லணும், அப்படி இல்லைன்னா இந்த போஸ்டர் வந்து விஜய் கேட்கணுன்றது என்னுடைய ஆசையா இருக்கு. விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார். மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள், தங்களின் சிறு ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதியையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூரம் கொண்டவர்கள் என்பதை காலம் அவருக்கு காட்டியிருக்கிறது. In all probability he might be reeling in the severe trauma response. அதுவும் அவர் மீது நடத்தப்படும் இந்த பிளேம் கேம் எப்பேற்பட்டவரையும் ஃப்ரீஸ் மோடுக்குள் தள்ளிவிடும். இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய். நீங்கள் முடங்கினால் அது எதிராளிக்கு வெற்றி. உங்களுக்கு வலிக்க வலிக்க எங்களுக்கு வந்து தலையை காட்டிவிடுங்கள் என்று மக்கள் கேட்பது கூட அவர்கள் சுயநலம்தான். மக்களுக்கு தேவை ஒரு சேவியர். ரொம்ப நல்லா இருக்காங்க. அதான் சொல்றேன், மக்களுக்கு தேவை ஒரு சேவியர். எல்லா சேவியர்களுக்கும் கதி ஒன்றுதான்: புரட்சி, நம்பிக்கை, மக்கள் ஆதரவு, துரோகம், சூழ்ச்சி, வீழ்ச்சி, மீட்டுருவாக்கம், மேல்நிலையாக்கம், தெய்வத்துக்குள் வைத்தல். இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டு உள்ளீர். நாளை என்ன நடக்கும் எனும் காட்சி மாறுதலுக்காக வழக்கம் போல மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த மந்தைக்குள் ஒரு நல்ல மேய்ப்பன் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இதை ஏன் நம்ம இதை சொல்றோம்னா, விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைமர். அவர் வந்து சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்த ஒரு மனிதர். கைது, மிரட்டல், வழக்கு, இத்தனை பேர் மரணம், இதெல்லாம் ஒரு மனநிலை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். இந்த மக்களுக்காக செய்ய வந்தா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை, அதாவது பவரோடைய வெறி எப்படியெல்லாம் வந்து மனிதர்கள் நடமாடுறாங்க அப்படின்றது நேற்று ஃபுல்லா எனக்கு இதுதான், என்னடா அரசியல்ல இவ்வளவு வஞ்சகமா. கண்ணால் பார்த்தவர்கள் இந்த தள்ளுமுள்ளு எப்படி நிகழ்ந்தது, எதை இந்த ஸ்டாம்பிடை எது துவக்கியது அப்படின்றது அவங்க சொல்றது, கண்ணால் பார்த்தவர் சொல்றது வேற விதமா இருக்கு அப்படின்னு. விஜய் அங்கு வருவது வரையும் எல்லாமே சகஜ நிலையில் இருந்தது. அந்த பெரிய லைட்ஸ் போட்டிருப்பாங்களே, அதை வந்து கரண்ட்ல கனெக்ட் பண்ணல, ஜெனரேட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. பவர் கட் மக்கள் சொல்றது வந்து நாட் த ரெகுலர் பவர் கட். ஜெனரேட்டர்ல கனெக்ட் பண்ணியிருந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு திடீர்னு. அந்த நேரத்தில் ஒரு லேடி தன்னுடைய குழந்தைய காணும்னு தேடுறாங்க. பவர் எண்ட் ஆஃப்னா பிச் டார்க். அங்க சாதாரண, ஏன்னா விஜய் பேசிக்கிட்டு இருக்க இடம் வேற, இது வந்து பின்னாடி. ஓகே, பின்னாடி இருக்கிற இடத்துல பவர் வெண்ட் ஆஃப். திடீர்னு அங்க வந்து அந்த ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணது ஒரு பெரிய பிரச்சனையாக இவர் யாரும் இந்த நிர்மல் அப்படின்றவர் சொல்றாரு. அவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஒரு சில பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. வாகனத்துக்கு கீழே நிறைய பேர் சிக்கியிருந்தாங்க, அதையும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. விஜய் செந்தில் பாலாஜியை விமர்சித்து அந்த பாட்டு பாடுறாருல, அந்த நொடியில தான் அந்த பிரச்சனையா ஆரம்பிக்குது அப்படின்றாரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நான் சொல்றது எல்லாமே ஐ விட்னஸ். அங்க பார்த்த விஜய் அந்த பாட்டை பாட தொடங்கின உடனே பிரச்சனை ஆரம்பிச்சது. 10 rupees பாலா அந்த பாட்டை பாட உடனே கிரவுட் எரப்டட். உடனே கிரவுட் எல்லாம் வந்து ரொம்ப எனர்ஜியில் உற்சாகம் அடைகிறாங்க. உற்சாகம் அடைந்த உடனே இந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு. பாட ஆரம்பிச்சோடனே அவங்க வந்து மக்கள் வந்து ஆரவாரம் ஆரம்பிக்குது. ஆரவாரம் ஆரம்பிச்ச உடனே லெத்து சார்ஜ் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இது எல்லாமே எந்த ஊடகங்களையும் ரிப்போர்ட் ஆகல. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம இதை பத்தி பேசணும். இந்த நேரத்தில் விஜய் ரசிகர்கள் என்ற போர்வையில் வேறு சிலரும் உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா நல்லா இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல தான் விஜய் மேல ஒரு செருப்பு தூக்கி அடிப்பாங்க. பார்த்து அந்த காட்சியை நம்ம காட்டுவோம். எப்படி விஜய் ஃபேன் வந்து இவ்வளவு உள்ள வந்து செருப்பு தூக்கி அடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள நிலைமா? ஓகே, இங்க ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த ஈவெண்ட் நடக்கிற இடம் வந்து கரூர் ஈரோடு ஹைவே. இந்த ஹைவேக்கு சைட்ல வந்து நிறைய கயிறுகள் கட்டப்பட்டிருக்கு. எங்க கயிறுகள் கட்டப்பட்டிருக்குன்னா, சைடு ரோடு இருக்குல்ல, அந்த மெயின் ரோட்ல இருந்து சைடு ரோடுக்கு யாரும் போக முடியாம கயிறுகளும் பேனர்களும் கட்டப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப அந்த கயிறை தாண்டி போக முடியல, இன்னொன்னு பேனரை தாண்டி போக முடியல. இப்படி ஒரு செட்டப் அங்க இருந்தது அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சைடு ரோட்ல தப்பிச்சு போகாம ஒரு பேனர்ஸும் கயிறும் கட்டப்பட்டிருக்குல, இது வந்து 4 மணிக்கு நாங்க அங்க போகும்போது அது மாதிரி இல்ல அப்படின்றாரு. 4 மணிக்கு இந்த சைடு ரோட்லாம் அந்த பிளாக் பண்ண மாதிரி கயிறெல்லாம் கட்டப்படல அப்படின்றாரு. அப்ப கட்டிட்டா ஒரே சாலையில மக்கள் அடைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப ஸ்டாம்பிங் நடக்கும்போது அவங்க சைட்ல ஓடவே முடியாதுல்ல, சைட்ல ஓடாம தடுத்திருக்காங்கல்ல. அது வந்து இவர் சொல்றாரு, அந்த தடுப்பு நாங்க 4 மணிக்கு போகும்போது இல்லைன்றாரு. அப்ப அந்த தடுப்பு எங்கேருந்து வந்துச்சு? யார் அந்த தடுப்பை உருவாக்கினா? இப்போ கேள்விகள் பல இருக்குல்ல. யாரு ஜென்செட் லைட்டை பிடுங்கி விட்டது? ரைட்? எப்படி சரியாக
இவர் பேசும்போது செந்தில் பாலாஜியை பற்றி பேசும்போது எப்படி வந்து போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுது. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று இருக்குது. மக்கள் சைடில் ஓட முடியல. அப்போ வந்து பேக்கரி ரூஃப் மேலே இளைஞர்கள் இருக்காங்க, கீழே உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் மேலே தூக்குறது அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த ரூஃபும் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுது. அப்போ இன்னும் வந்து கையாட்டிக் ஆகுது. இதுதான் அங்கே நடந்த உண்மை சம்பவம் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைய தேதியில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கரண்ட் ஆஃப் பண்ணாங்க, லைட் ஆஃப் பண்ணாங்களா, அதே நேரத்தில் மைக்கும் கட் பண்ணியிருக்காங்க. மைக்கை கட் பண்ணி சவுண்டும் அங்கே கேட்கல, ப்ளஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் கீழே விழுந்துருக்கு, கட்டி இருந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே விழுந்திருக்கு. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இது எல்லாமே எப்படி வந்து நடந்தது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. டிஜிபியோட கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்படுது இந்த நிகழ்வுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 7:40க்கு விஜய் வந்தார். வந்த உடனே அவர் கூட வந்து சேர்ந்த கூட்டமும் திடீர்னு அதிகரிச்சிச்சு. இதனால ஒரு 10,000 தான், 10,000 பேர் வருவோம்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்த கூட்டம் 27,000ன்றாரு. இந்த 27,000 கூட்டத்துக்கு நாங்கள் வந்து 500 காவலர்களை நாங்கள் வந்து அங்கே போட்டிருந்தோம். உண்மையிலே 27,000 பேர் தான் வந்தாங்களாங்க? ஒரு 2-3 லட்சம் 2-3 லட்சம் கரெக்ட். இதுதான் மற்ற மீடியாக்களும் சொல்லுது. அப்போ காவல்துறை என்ன இங்கே ஒத்துக்கிறாங்கன்னா 500 காவலாளிகள் தான் நாங்கள் காவல்துறை அதிகாரிகளை தான் அங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது இந்த இடமும் அந்த இடத்தோட அமைப்புனால எங்களால் அதிக அளவுக்கு காவல்துறையினரை அங்கே டிப்ளாய் பண்ண முடியல அப்படின்றது இவருடைய ஃபைனலான ஸ்டேட்மெண்ட். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? அந்த இடம் வந்து கொடுத்ததுல இருக்கு. அந்த இடத்தினால தான் எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. அதுவும் இவர் சொல்றபடி 27,000 பேர் தான் அங்கே வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 27,000 பேருக்கு கூட அந்த இடம் தகுதியற்ற இடம் அப்படின்றது காவல்துறையை ஒத்துக்குது. ஓகேங்களா? சர்வேயரை வச்சு அந்த இடத்தை அளவீடு செய்து அந்த இடத்தோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ? 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த இடத்த அது காலியான இடம்னு மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த இடத்தை அவர்கள் கேட்ட இடத்தை காவல்துறை அவங்களுக்கு தரல? எவ்வளவு மெட்டிகுலஸா மெஷர் பண்ணி பர்மிஷன் கேட்டிருக்காங்களா? டேட் என்னைக்கு அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு? 25/9. ஓகே, 25/9. ஓகே, இந்த கடிதத்தை பாருங்க. இது 2வது அதே நம்பர் தான் கொடுக்குறாரு, மாவட்ட செயலாளர் தான் நினைக்கிறேன். இது வந்து 25ஆம் தேதி 27ஆம் தேதி தானே ஈவெண்ட். 25ஆம் தேதி அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. ஸ்பேஷியஸான இடத்த சர்வேயரை வச்சு அளந்து இந்த இடத்துல இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க, எங்களுக்கு இந்த 60,000 பேர் வரையும் அங்கே வந்து இருக்கலாம், எங்களை 10,000 பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு ஒரு பெரிய இடத்த கேட்டிருக்காங்க. ஆனால் அதே நபர் அடுத்த நாள் வந்து, அதாவது ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முதல் நாள் வேற லெட்டர் கொடுக்குறாரு. இதற்கிடையில உண்மையிலே என்னன்னா தினமலர்ல வந்து ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆச்சு. இதுக்கு அனுமதி தரல, நீங்க இந்த இடத்துக்கு அனுமதி லெட்டர் கொடுத்தா தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் அந்த நேத்து சம்பவம் நடந்த இடத்துக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இதை பப்ளிஷ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரை பப்ளிஷ் பண்ணா இவங்க அரசு ஆதரவாளர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? இல்ல அவங்க அந்த இடத்த கேட்கல, இந்த இடத்த தான் கேட்டாங்க, இந்த இடத்த தான் கேட்டாங்கன்னா இந்த என்ன பாளையம் அது? வேலுசாமிபுரத்தை தான் கேட்டாங்க, அவங்களே தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க கேட்ட இடத்த தான் நாங்க கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிராமா ஆடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்ட பிறகு மறுபடியும் விஜய் எங்க போறாருன்னா எவ்வளவு கூட்டம் வரும்? இன்னும் அதிகமா வரும். இதையே பயன்படுத்திட்டு லத்தி சார்ஜ் பண்ணுவாங்களா இல்லையா? விஜய் கைது பண்ணாலும் விஜய் கைது பண்ணுவாங்களா இல்ல? விஜய் கைது ஒருத்தன் வரவன் எல்லாம் பொலப்பலன்னு பொழப்பாங்களா இல்ல? காவல்துறை பர்மிஷன் வாங்கிட்டு போனதுக்கே இந்த லட்சணம். எதற்காக அங்க லத்தி சார்ஜ் நடந்தது? எதற்காக அங்க வந்து கரண்ட் கட் பண்ணப்பட்டது? அது கரண்ட்ன்றது நாட் த இபி, ரெகுலர் இபி, ஜென்செட்ல உள்ள கரண்ட் எதுக்கு கட்டப்பட்டது? விஜய் பேசுறது மைக் ஸ்பீக்கர் எதுக்கு கட்டாச்சு? அப்ப அங்க கமிஷன் வருமா? வந்தோடனே லத்தி சார்ஜ் ஆரம்பிச்சாங்களா? எக்ஸாக்டா விஜய் செந்தில் பாலாஜி பத்தி பாடும்போது எதுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கணும்? சரி, இப்போ இந்த லெட்டர்லேயே வந்து 10,000 பேர்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு மாநில உளவுத்துறைக்கு தெரியும், ஓகேங்களா, எத்தனை பேர் எஸ்டிமேட்டா வர போறாங்க. ஏன்னா இது முதல் முறை இல்ல. ஆமா, திருச்சியில கூட்டத்தை பார்த்துட்டாங்க, அதுக்கு அடுத்தது நாகப்பட்டினத்துல பார்த்துட்டாங்க, அதுக்கு அடுத்தது திருவாரூர்ல பார்த்துட்டாங்க, நாமக்கல்ல பார்த்துட்டாங்க. அப்ப இங்க கூட்டம் வரும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும், கண்டிப்பா தெரியும். அப்ப ஏன் வந்து இந்த 10 லட்சம் ரூபாய் எதற்கு, எந்த கிரவுண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க? எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல, உங்களை காப்பாற்ற முடியல. அப்ப எப்படி விஜய் நீங்க பிளேம் பண்ண முடியும்? பேர் வந்து குடும்பத்தோட வரல, அது உங்களுக்கு புரியுதா? அதான் அப்பா அம்மா மகன் அப்படி யாரும் வரல. எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்திருப்பாங்க, சிங்கிளா வந்திருப்பாங்க, விமன் ஒரு சில பேர் கணவன் மனைவி வந்திருப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல அழுகிறதெல்லாம் வயதானவர்கள் அழுகுறாங்களே.
எப்படி இவர்கள் வந்து அவங்களுடைய பையன் வந்து பையனோ பொண்ணோ ஸ்டாம்பிட்ல வந்து மூச்சு திணறிட்டாங்க இல்ல இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் எப்படி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அவ்வளவு சீக்கிரம் வராங்க? இது நடந்ததா இல்லையா? ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு அம்மா உட்காந்து திட்டிட்டு இருக்குது. திடீர்னு அந்த அம்மாவை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க.